அடுத்த 2026 ஐபிஎல் சீசன் இப்போவே எக்கச்சக்கமான எதிர்பார்ப்பை கிளப்பியிருக்கு. அதுலயும் முக்கியமா 5 தடவை கோப்பையை வென்ற மும்பை இந்தியன்ஸ் அணிக்கும் நடப்பு சாம்பியன் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு அணிக்கும் இடையிலான போட்டிகள் பத்திதான் எல்லோரும் பேசிக்கிறாங்க. பெங்களூரு அணி இந்த 19வது சீசனை முன்னெப்போதும் இல்லாத ஒரு நம்பிக்கையோட எதிர்கொள்ளப் போகுது. ஏன்னா 18 வருஷம் காத்திருந்து கடந்த 2025 சீசன்ல தான் அவங்க முதல் ஐபிஎல் கோப்பையை வென்றாங்க. பஞ்சாப் கிங்ஸ்க்கு எதிரா ஃபைனல்ல ஜெயிச்சு வாங்குன அந்த சரித்திர வெற்றி ஆர்சிபியை இப்போ எல்லாரும் குறிவைக்கிற ஒரு டீமா மாத்திருச்சு. அதுமட்டுமில்லாம லீக்லயே ரொம்பவே பரபரப்பான போட்டியில புதுசா ஒரு அத்தியாயத்தையே ஆரம்பிச்சிருக்கு. 2026 மார்ச் 28ல இருந்து மே 31 வரைக்கும் நடக்கப்போற இந்த டோர்னமெண்ட்ல இந்தியா முழுக்க பல மைதானங்கள்ல 10 பலமான அணிகள் மோதப்போகுது. மொத்தம் 74 மேட்சுகள் நடக்கும். இதுல 70 லீக் மேட்சுகளும் 4 பிளே ஆஃப் மேட்சுகளும் அடங்கும். கடந்த சில சீசன்களைப் போலவே பிளே ஆஃப் அமைப்பு குவாலிஃபையர் 1, எலிமினேட்டர் குவாலிஃபையர் 2, அப்புறம் கிராண்ட் ஃபைனல்னு இருக்கும். நல்லா விளையாடுற அணிகளுக்கு இது ஒரு முக்கியமான அட்வான்டேஜா இருக்கும். பெங்களூருவோட சமீபத்திய வெற்றியால இந்த போட்டி இப்போ இன்னும் சூடு பிடிச்சிருக்கு. இது ஒவ்வொரு மேட்சையும் இன்னும் பரபரப்பாக்கும். அதுலயும் முக்கியமா இந்த 2 பெரிய கிரிக்கெட் ஜாம்பவான்களும் மோதும் போது எதிர்பார்ப்பு இன்னும் அதிகமாகும். ரசிகர்கள்ல இருந்து கிரிக்கெட் நிபுணர்கள் வரைக்கும் மும்பை இந்தியன்ஸ் ஆர்சிபி போட்டிங்கிறது வெறும் மேட்ச் கிடையாது. அது இந்த கடினமான சீசன்ல அணியோட வேகத்தையும் புள்ளிப்பட்டியலையும் தீர்மானிக்கிற முக்கியமான திருப்புமுனைகள். இந்த போட்டியோட நீண்ட கால வரலாறு இப்போ ஆர்சிபி சாம்பியன் பட்டம் வாங்குனதுனால இன்னும் வலுப்பெற்றிருக்கு. இது 2026 ஐபிஎல்-ல இன்னும் பல சுவாரஸ்யமான கதைகளுக்கும் அதிரடி ஆட்டங்களுக்கும் களம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 2025 ஐபிஎல் டைட்டிலை தட்டி தூக்கினாங்கல்ல, அதுக்கு காரணம் அவங்களோட சரியான டீம் பில்டிங்கும் ஒவ்வொரு பிளேயரோட பிரமாதமான ஆட்டமும்தான். கேப்டன் ரஜத் படிதார் தலைமையிலும் கோச் ஆண்டி ஃப்ளவரோட வழிகாட்டுதல்லையும் அந்த டீம் சீசன் முழுக்க செம துடிப்பாவும் திறமையாவும் விளையாடினாங்க. இந்த டீம் ஆரம்பிச்சதுல இருந்து முதுகெலும்பா இருக்கிற விராட் கோலி 2025ல ஒரு அட்டகாசமான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்தாரு. மொத்தம் 657 ரன்கள் குவிச்சு 54.75 சராசரியும் 144.71 ஸ்ட்ரைக் ரேட்டும் வச்சு மிரட்டலா ஆடினாரு. இந்த கோப்பையை தட்டி தூக்குறதுல அவரோட பங்கு ரொம்ப முக்கியம். விராட் கோலியோட சேர்ந்து இங்கிலாந்தோட விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேன் ஃபில் சால்ட்டும் முக்கியமா பங்காற்றினாரு. 2025 மெகா ஆக்ஷன்ல ஆர்சிபி அவரை 11.50 கோடி ரூபாய்க்கு வாங்கி அப்புறம் 2026 சீசனுக்கும் தக்கவச்சுக்கிட்டாங்க. சால்ட் 2025ல ஒரு பிரமாதமான சீசனை என்ஜாய் பண்ணாரு. 175.98 ஸ்ட்ரைக் ரேட்ல 403 ரன்கள் அடிச்சு ஆர்சிபி கோப்பையை ஜெயிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியா இருந்தாரு. 2026 சீசனை பத்தி பேசும்போது ஆர்சிபி அவங்களோட ஸ்குவாடை இன்னும் பலப்படுத்தியிருக்காங்க. ஐபிஎல் ஆக்ஷன்ல வெஸ்ட் இண்டீஸால் ரவுண்டர் ரொமாரியோ ஷெப்பர்ட்டை 1.50 கோடி ரூபாய்க்கு எடுத்தாங்க. ஷெப்பர்ட்னா வெளுத்து வாங்குற பேட்டிங்கும் கச்சிதமான பவுலிங்கும்னு பேர் போனவர். அவருக்கும் 2025 ஒரு மறக்க முடியாத சீசனா அமைஞ்சுது. சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு எதிரா ஆர்சிபியோட ஃபாஸ்டஸ்ட் ஹாப் செஞ்சுரி அடிச்சது உட்பட டீமோட வரலாற்று சிறப்புமிக்க டைட்டில் வெற்றியை பத்தி தன்னோட உணர்வுகளை வெளிப்படையா காட்டுனாரு. இந்த மாதிரி முக்கியமான தக்கவைப்புகளும் சரியான பிளேயர்களை எடுத்ததும் பெங்களூரு அவங்களோட சாம்பியன் வெற்றிக்கு மேல இன்னும் ஒரு படி மேல போறதுக்கும் 2026 ஐபிஎல்-லயும் அவங்களோட வலுவான இடத்தை தக்கவைச்சுக்கிறதுக்கும் எவ்வளவு உறுதியா இருக்காங்கங்கிறத நல்லா காட்டுது. ஆர்சிபி இப்போ கப் அடிச்சதுக்கு நேரெதிரா ஐபிஎல்-லேயே ரொம்ப டாமினண்டா 5 தடவை கோப்பை வெச்சிருக்க மும்பை இந்தியன்ஸ் டீம் 2026 சீசனுக்காக செம பிளானிங்கோட ரெடியாகிட்டு இருக்காங்க. அவங்க டீம்ல பழைய ஜாம்பவான்களும் இருக்காங்க, புதுசா வெறித்தனமா விளையாடுற பசங்களும் இருக்காங்க. மறுபடியும் நம்பர் 1 இடத்துக்கு வரணும்னு வெறியோட இருக்காங்க. 2026 ஐபிஎல் ஆக்ஷன்ல இவங்க எடுத்த முக்கியமான ஆள் யாருன்னா வெஸ்ட் இண்டீஸ் பேட்ஸ்மேன் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட். இவரை 2,60,00,000க்கு எடுத்திருக்காங்க. இந்த ரூதர்ஃபோர்ட் ஒரு இடதுகை பேட்ஸ்மேன், பயங்கர அதிரடியா விளையாடுவார். ஐபிஎல்ல 27 மேட்ச்ல 498 ரன் அடிச்சிருக்கார், ஒரு அரை சதமும் உண்டு. அதிரடி பேட்டிங்குக்கும் தேவைப்படும்போது பவுலிங் போட்டும் கை கொடுப்பார்னு தெரியும். 2026 ஆக்ஷன்ல எடுத்த இன்னொரு முக்கியமான பிளேயர் நியூசிலாந்தின் அனுபவமிக்க இடதுகை ஸ்பின்னர் மிச்சல் சாண்ட்னர். இவரை 2 கோடிக்கு எடுத்திருக்காங்க. சாண்ட்னருக்கு ஐபிஎல்ல நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கு. 33 மேட்ச் விளையாடி 136 ரன் அடிச்சு 25 விக்கெட் எடுத்திருக்கார். எக்கனாமி ரேட் வெறும் 7.31 தான். மிடில் ஓவர்ஸ்ல ரன்ஸை கண்ட்ரோல் பண்றதுல அவர் சூப்பரா விளையாடுவார், அது மீக்கு பெரிய பலம்.
இது மட்டுமில்லாம 2024ல டெபியூ பண்ண இளம் இந்திய ஆல்ரவுண்டர் நமன் தீர் இன்னும் மீ டீம்ல இருக்கார். 27 மேட்ச்ல 451 ரன் அடிச்சிருக்கார். அதுல ஒரு அரை சதமும் அடங்கும். முன்னாடி மீட்ல இருந்த டெவால்ட் பிரவிஸ் 2025 சீசனுக்காக சென்னை சூப்பர் கிங்ஸ் போயிட்டார். இருந்தாலும் மும்பை இந்தியன்ஸ் மொத்தமா ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. அவங்க பிளேயர்களை இப்படி மாத்தி மாத்தி எடுக்கிறது பார்த்தா IPL 2026 கோப்பையை எப்படியாவது ஜெயிக்கணும்னு வெறியோட இருக்காங்கன்னு நல்லாவே தெரியுது. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு RCB மற்றும் மும்பை இந்தியன்ஸ் அணிகளுக்கு இடையிலான போட்டிக்குன்னு ஒரு பெரிய வரலாறு இருக்கு. நிறைய சுவாரஸ்யமான புள்ளிவிவரங்களும் இருக்கிறதால ஒவ்வொரு போட்டியும் பார்க்க வேண்டிய ஒரு பிரம்மாண்டமான நிகழ்வுன்னு சொல்லலாம். 2025 சீசன் வரைக்கும் இந்த 2 பலம் வாய்ந்த அணிகளும் IPLல மொத்தம் 34 முறை மோதி இருக்காங்க. இதுல மும்பை இந்தியன்ஸ் அணி 19 வெற்றிகளோட கொஞ்சம் முன்னணியில இருக்கு. ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு 15 போட்டிகள்ல ஜெயிச்சிருக்கு. இந்த நேருக்கு நேர் புள்ளி விவரம் அவங்களோட போட்டிகள் எந்த அளவுக்கு பரபரப்பா இருக்கும்னு நமக்கு தெளிவா காட்டுது. தனிப்பட்ட வீரர்களின் மோதல்கள் தான் இந்த போட்டிகளுக்கு இன்னும் ஒரு ஸ்பெஷல். விராட் கோலி தான் இந்த மோதல்கள்ல அதிக ரன்கள் எடுத்த வீரரா இருக்காரு. மும்பை இந்தியன்ஸ் அணிக்கு எதிரா 922 ரன்கள் குவிச்சிருக்காரு. மும்பை அணியில அனுபவம் வாய்ந்த பேட்ஸ்மேனான ரோஹித் சர்மா RCBக்கு எதிரா 848 ரன்கள் எடுத்து நிலையான ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருக்காரு. பந்துவீச்சுல ஜஸ்பிரித் பும்ரா RCBக்கு எதிரா 29 விக்கெட்டுகள் எடுத்த முதல் இடத்துல இருக்காரு. யஸ்வேந்திர சாகல் இந்த பரபரப்பான மோதல்கள்ல 22 விக்கெட்டுகள் வீழ்த்தியிருக்காரு. ஒரு மறக்க முடியாத தருணம் என்னன்னா 2025 ஏப்ரல் மாசம் ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூரு மும்பையோட வான்கடே ஸ்டேடியம்ல ஒரு 10 வருஷமா இருந்த தொடர் தோல்வியை முடிவுக்கு கொண்டு வந்துச்சு. 12 ரன்கள் வித்தியாசத்துல ஒரு பிரமாதமான வெற்றியை பதிவு செஞ்சாங்க. இந்த வெற்றி அவங்களோட நீண்ட கால போட்டிக்கு ஒரு புது அத்தியாயத்தை எழுதுச்சு. அது மட்டுமில்லாம பெங்களூருவோட வளர்ந்து வந்த நம்பிக்கைக்கு ஒரு சாட்சியா அமைஞ்சது. அப்புறம் 2025ல சாம்பியன் பட்டத்தையும் வென்றாங்க. இப்ப 2026 IPL நோக்கி 2 அணிகளும் போயிட்டு இருக்கும்போது இந்த பழைய ரெக்கார்டுகள் தனிப்பட்ட வீரர்களின் மோதல்கள் எல்லாமே வரப்போற லீக் சுற்று போட்டிகள்ல நிச்சயமா இன்னும் கூடுதல் பரபரப்பை கொடுக்கும். அங்கே சரியான திட்டமிடலும் அதை செயல்படுத்துறதும் ரொம்ப முக்கியம். IPL 2026 சீசன் இப்படி போய்கிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ராயல் சேலஞ்சர்ஸ் பெங்களூருக்கும் மும்பை இந்தியன்ஸுக்கும் இடையிலான மேட்ச்கள் லீகோட போக்கை தீர்மானிக்கிற ரொம்ப முக்கியமான பங்கா இருக்கும். RCBயை பொறுத்தவரைக்கும் போன வருஷம் சாம்பியன் பட்டம் வென்ற டீம்கிறதாலையும் கேப்டன் ரஜத் பட்டிதார் விராட் கோலி மாதிரி சீனியர் பிளேயர்ஸ் கொண்ட லீடர்ஷிப் குரூப்போட அனுபவம் இருக்கிறதாலையும் அவங்க இந்த வெற்றி பயணத்தை அப்படியே தொடரணும்னு தான் பார்ப்பாங்க. ஃபில் சால்ட் ரொமாரியோ ஷெப்பர்ட்னு அவங்க புதுசா எடுத்திருக்க வீரர்களும் முக்கியமான தக்கவைப்பு முடிவுகளும் அவங்களுடைய ஆதிக்கத்தை இந்த சீசன்லயும் தொடரணுங்கிற எண்ணத்தை நல்லாவே காட்டுது. அதே நேரத்துல மும்பை இந்தியன்ஸ் டீமை பார்த்தோம்னா அவங்களுடைய பெரிய வரலாறும் ஏற்கனவே பல டைட்டில் வென்ற டீம் ஷெர்ஃபேன் ரூதர்ஃபோர்ட் மிச்சல் சாண்ட்னர் மாதிரி புதுசா உள்ள வந்திருக்க திறமையான வீரர்களும் 6வது டைட்டிலுக்கு பலமா சவால் விட காத்திருக்காங்க. சர்வதேச உள்ளூர் ஸ்டார் பிளேயர்கள்னு 2 டீம்லையும் அள்ளி போட்டிருக்கிறதால இந்த 2 பலமான டீம்களுக்கும் இடையிலான மோதல்கள் நிச்சயம் செம பரபரப்பாயிருக்கும். ஆக்ஷனுக்கு பஞ்சம் இருக்காது. இந்த IPL 2026 சீசனோட பார்மட் பார்த்தோம்னா 70 லீக் மேட்ச்கள் அப்புறம் 4 பிளே ஆஃப் மேட்ச்கள்னு இருக்கிறதால யார் சீரான பெர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறாங்களோ அவங்களுக்குத்தான் கண்டிப்பா பலன் கிடைக்கும். ஒவ்வொரு டீமும் 14 லீக் மேட்ச்கள் ஆடணும். 2 குரூப்பா பிரிச்சு வச்சிருக்கிறதால பிளேஆஃப்க்கு போறதுக்கான போட்டி இன்னும் தீவிரமாகுது. RCBVSMI மேட்சுகளோட முடிவுகள் பெரும்பாலும் பாயிண்ட்ஸ் டேபிள்ல பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும். இது எந்த டீம் பிளேஆஃப்க்கு டாப் 2 இல்ல டாப் 4 இடத்துக்கு வருங்கிறத தீர்மானிக்கிறதுல ரொம்ப முக்கியமானதா இருக்கும். இந்த மோதல்கள் வெறும் 2 டீமோட ஆசைகளுக்கு மட்டும் ஆனது கிடையாது. சாம்பியன் பட்ட ரேஸ்ல யார் வருவாங்கங்கிறத முடிவு பண்றதுல இதுக்கு பெரிய பங்கு உண்டு. உலகம் முழுக்க இருக்கிற கிரிக்கெட் ரசிகர்களை அசரடிக்கிற மாதிரியான த்ரில்லிங்கான மேட்சுகளா இது இருக்கும். இந்தியன் பிரீமியர் லீகோட புகழை இன்னும் கூட்டும்.